பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 18, இறை வார்த்தை 14. அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போக கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும் எந்நாளும் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். இந்த நாளிலே அவருடைய பிரசன்னம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாய் வழிநடத்துவதாக. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே அநேக முறை நாம் தவறுகின்றோம், விழுகின்றோம். விழுந்த பிறகு நாம் நினைக்கின்றோம், நாம் நெறி தவறி போய்விட்டோம், நாம் ஆண்டவரை விட்டு வழி விலகி போய்விட்டோம், தவறு செய்து அவரை விட்டு பிரிந்து விட்டோம் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள் வருகின்றது, ஒரு தாழ் உணர்வு நமக்குள் வருகின்றது. ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீங்கள் நெறி தவறி போய்விட்டீர்களா? இந்த நாளிலே உங்களுக்கு நான் தாயாகவும் தகப்பனமாகவும் இருந்து நீங்கள் வழி தப்பி சென்ற பாதையில் கடந்து வந்து மீண்டும் உங்களை தூக்கி எடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், இந்த அன்பான தகப்பனை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு நாம் தவறக்கூடிய வேளையிலே அவரிடம் மனமாற மன்னிப்பு கேட்டு நாம் அவரை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர் நமக்கு காண்பிக்கக்கூடிய வழிகளில் நடக்கக்கூடிய நேரத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அவருடைய அன்பு செல்வங்களாக, அவருடைய குழந்தைகளாக, அவருடைய பிள்ளைகளாக நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும். எனவேதான் இந்த நாளில் அருமையான வார்த்தைகள் வழியாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்களே, இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போய்விடக் கூடாது என்பதுதான் தந்தையினுடைய திருவுளம் என்று சொல்லுகின்றார். தந்தை கடவுளுடைய திருவுளம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் நெறி தவறி போய்விடக் கூடாது, தவறான வழியில் போய்விடக் கூடாது என்பதற்காக தன் ஒரே பேரான மகனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த நற்கருணையில் குடியிருக்கிறவரை நமக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு எப்பொழுதுமே உறுதுணையாய் இருக்கிறபடியினால் அவருடைய மகனை, நம்முடைய பாவங்களை சுமந்து நாம் நெறி தவறி சென்ற வழிகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக மரித்தபடியினால் இந்த நாளிலே நீங்களும் நானும் உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே நாம் ஆண்டவருடைய வழியில் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சில தவறுகள் இருக்கும், தப்பிதங்கள் இருக்கும். சில நேரங்களில் நாம் விழுந்து போய்விடுவோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 8வது அதிகாரம் 4வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, விழுந்தவன் மீண்டும் எழுந்ததில்லையா, தவறி சென்றவன் மீண்டும் திரும்பி வந்தது இல்லையா என்று அழகாக இந்த தீர்க்கதரிசி இந்த நாளிலே நமக்காகவும் வாக்கு கொடுக்கின்றார். நீங்கள் விழுந்து கிடந்த இடத்திலே அப்படியே கிடந்துவிடக் கூடாது, அந்த இடத்தில் இருந்து உங்களையே நீங்கள் அழித்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் உங்களை திரும்பி வரும்படியாக அவர் உங்களை அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, புனிதர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். எல்லா புனிதருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் தப்பிதங்கள் எழுந்தன. அவர்கள் விழுந்த நாட்கள் உண்டு, ஆண்டவரை விட்டு பிரிந்த நாட்கள் உண்டு. பேதுரு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்ற பிறகு அவர் பயந்து போய் இருந்தார். ஆண்டவரோடு இருந்தவர் தன்னுடைய பழைய வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் திரும்ப சென்றார். ஆண்டவர் அவரை சந்தித்தார். ஆண்டவர் அவரை சந்தித்த பொழுது மீண்டுமாக அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு விழுந்த இடத்தில் இருந்து, தவறி சென்ற பாதையில் இருந்து மீண்டும் திரும்பி வந்து இந்த நாள் வரை நம்மோடு கூட இருந்து அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்.
ஆம் பிரியமானவர்களே, வாழக்கூடிய நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். திருத்தூதர் பணிகளில் நீங்கள் வாசித்து பாருங்கள். சவுலுடைய மனமாற்றத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர் கிறிஸ்தவர்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். இயேசுவை பின்பற்றுபவர்களுக்காக எதிராக செயல்பட்டு அவர் அங்கு இருந்த ஆளுநரிடம் அவர் ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு வந்து அவர்கள் எல்லோரையுமே கொடுமைப்படுத்தும்படியாக கடந்து வந்தார். சில பேரை கொடுமைப்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஆண்டவர் அவரை சந்தித்தார். திருத்துதர் பணிகள் 9வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலை அவர் கேட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் அவர் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்த இயேசுவை சந்தித்தபடியினால் உடனடியாக ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், இயேசுவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவோடு பேசி அவரோடு பொருத்தனை செய்து கொண்டு இந்த உலகத்திலே ஒரு பெரிய நற்செய்தி பணியாளராக தன்னுடைய சீடர்களுத்துவத்தை அவர் தக்க வைத்துக் கொண்டு அவர் சொல்லுகின்றார், அப்போஸ்தலர்களில் கடையவனாகிய நான் என் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டு இருந்தார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் இந்த உலகத்தில் என்பதை இந்த நாளிலே ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது யாரையும் பழித்துரைக்க கூடாது, யாரையும் பற்றி தவறாக பேசக்கூடாது. நம்முடைய நாவு அடக்கத்தோடு இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதிகமான பாவம் செய்வது நமது நாவினாலே. சாலமோனின் ஞானம் 1வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பழிச்சொல் கூறாது, உங்கள் நாவை அடக்குங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் யாரையாவது பழித்துரைக்கும் பொழுது, யாரையாவது விழ வைக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் சார்பாக நிற்பார். அவர்களுடைய சார்பாக நின்று அவர் நமக்கு எதிராக போராடுவார். எனவே இந்த நாளில் நீங்கள் நெறி தவறி போய் இருந்தீர்கள் என்றால் ஆண்டவரிடம் திரும்புங்கள். முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு அறிவோடும் அவரிடம் திரும்புங்கள். அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் விழுந்த இடத்தில் இருந்து, நெறி தவறி சென்ற இடத்தில் இருந்து உங்களை தூக்கி எடுத்து மீண்டும் தன்னுடைய மார்போடு அணைத்து தாலாட்டி சீராட்டி நீ என் மகன், நீ என் மகள் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுப்பார். நமக்கு ஆறுதலாய் இருப்பார். நமக்கு ஆறுதலாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் சில மணித்துளிகள் ஜெபிப்போமா? இப்பொழுது நாம் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நேரத்திற்காகவும் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. தந்தையே, எங்களை ஒரு நண்பராக, ஒரு மகனாக, மகளாக நீர் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றீர். ஆனாலும் தகப்பனே, இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் நெறி தவறி அலைகின்றோம், பாவம் செய்கின்றோம், குற்றம் புரிகின்றோம், உம்மை விட்டு வழி விலகி செல்லுகின்றோம். செல்லக்கூடிய பாதை அநேக முறை விழுந்து விடுகின்றோம். என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து விடுகின்றோம். ஆண்டவரே, இதுவரை நெறி தவறி நடந்த நாட்கள் போதும். என் ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்ற நாட்கள் போதும். வாழக்கூடிய நாட்களிலே விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றி இந்த உலகத்திலே வாழக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே என்னோடு இணைந்து உமது திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய நடத்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இந்த நேரத்திலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். நெறி தவறி சென்ற பாதையிலிருந்து மீட்டு ரட்சித்திருக்கின்றார். எனவே இப்பொழுது அவர் தரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.